பொம்பளை பிள்ளையனுடைய உடம்புல குளிர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த குளிர்ச்சி அந்த ஸ்மெல்லை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஒரு மழை காலத்தில் வந்து துணி காய போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வகையான ஸ்மெல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், குளிர்ந்த பதம் இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் வந்து வெளியே போகாது. வெயில் காலங்களில் துணி காயப்படும் போது எந்த ஸ்மெல்லும் வராது. அந்த வெயிலின் மூலமாக அந்த நல்ல ட்ரை ஆகி அந்த ஸ்மெல்கள் எல்லாம் போய் ரொம்ப தூய்மையானதாக மாறிடும். இந்த அடிப்படையில் வைத்து பார்க்கிற பொழுது ஆண்களுடைய உடம்பில் இயற்கையிலேயே அந்த ஹராரத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹீட் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லை கட்டுப்படுத்தி ஸ்மெல்லை குறைச்சிருது. அதனால் ஸ்மெல் குறைவாக இருக்கிறதுனால ஆண் குழந்தை சிறுநீர் கழிக்கும் பொழுது தண்ணி தெளித்து விட்டால் போதுமானது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழமாக சிந்திக்கிற பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு சுன்னத்துகளிலும்